உங்களுடைய ராசி அதிபதி 3ஆம் இடத்துல இருக்காரு, 2ஆம் இடத்துல ராகு இருக்காரு. நிம்மதியான தூக்கம் இருக்காது. இப்போ இந்த டைம் பீரியட்ல பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் ஏதோ ஒரு இறந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலை அப்படின்றது இருக்கும் உங்களுக்கு. இவங்களுக்கு கடகத்தில் ஆல்ரெடி சூரியனும் குருவும் இருக்காங்க. நீயா நானான்ற அந்த ஈகோ வரக்கூடிய ஒரு காலகட்டம். முடிஞ்ச வரைக்கும் அது மட்டும் நீங்கள் பொறுமை நிதானத்தை கடைபிடிச்சாங்க அப்படின்னா குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். எந்த கடவுள் சிறந்ததாக இருக்கும்? நிச்சயமாக இவங்களுக்குமே காவல் தெய்வங்கள், எல்லை காவல் தெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பான ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும்ப்பா. ஆயுதம் ஏந்திய காவல் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. இந்த மகர ராசி என்பவர்களுக்கு ஆடி மாதம் எப்படி அமைய போகுது? நிச்சயமாக ஆடி மாதம் மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்க போகிறதுமா. அதாவது எப்படின்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னா எங்களுடைய ராசி அதிபதி 3ஆம் இடத்துல இருக்காரு, 2ஆம் இடத்துல ராகு இருக்காரு. ஸோ 2ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது என்னன்னா நிம்மதியான தூக்கம் இருக்காது. இப்போ இந்த டைம் பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் ஏதோ ஒரு இறந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலை அப்படின்றது இருக்கும் உங்களுக்கு. அலைச்சல் பயணம், நிறைய இதை பண்ணிடணும் அதை பண்ணின்ற மாதிரியான எண்ணங்கள் சிந்தனைகள் ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகிறது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள், ஏன்னா இவங்களுடைய நேர் 7ஆம் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு கடகத்தில் ஆல்ரெடி சூரியனும் குருவும் இருக்காங்க. நீயா நானான்ற அந்த ஈகோ வரக்கூடிய ஒரு காலகட்டம். முடிஞ்ச வரைக்கும் அது மட்டும் நீங்கள் பொறுமை நிதானத்தை கடைபிடிச்சாங்க அப்படின்னா குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். நிறைய பேர் குழந்தைங்களே அப்பாவுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் இருந்தால் பிடிக்குமா யாருக்காது? நம்ம பிள்ளை நமக்கு அட்வைஸ், எங்கள் அப்பா ரொம்ப பண்ணுறாருங்க, சரியில்லைங்கன்னு ஏதாவது ஒரு கூட சொன்னால் தாங்க மாட்டோம்ல. அது மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த சுயமரியாதை கருத்து ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. அதுவும் பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்னர்கிட்ட. இதே வெளியில் வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, இது எனக்கு வேலை அந்தால என்ன எனக்கு வேலை கொடுக்குறது, ஆனால் சம்பளம் போனாலும் பரவாயில்ல, அப்படிலாம் அந்த இடத்துல நான் வேலை பார்க்கணும் அவசியம் கிடையாது, வேலையை தூக்கி போட்டு வந்துட்டே இருப்பேன் அப்படின்ற அளவுக்கு ஒரு துணிச்சல் இருக்கும். ஸோ இந்த டைம் பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் தடுமாற்றங்களாக இருக்கக்கூடிய நிலை இருக்குது. ஆசலேஷனாகவே இருப்பாங்க, குழப்பமாக இருப்பாங்க. முந்திலாம் அப்படி இல்லைங்க. இப்போ என்னால் ஃபோக்கஸ்டாக ஒரு ஒர்க் பண்ண முடியல, ரொம்ப தடுமாற்றமாக இருக்குது, தேவையில்லாத சிந்தனைகள் நிறைய வர்றது அப்படிங்கிற மாதிரியான நிலைப்பாடெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த காலகட்டம் இருக்க போகிறது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா மகர ராசிக்கு இப்போ 5ஆம் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் இருக்குது. ஸோ 5ஆம் இடத்துல செவ்வாய் காலபுருஷனுக்கு 2ஆம் பாவகமாக இருக்குது. நிறைய பேருக்கு குழந்தைகள் வழியாக கூட ஆதாயம் அப்படின்றது கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். என்னென்னா ஒரு வாக்குவாதம், இப்போ நம்ம ஒரு படம் பார்த்துருப்போம்ல, ரகுவரன் சாரும் தனுஷ் சாரும் ஒரு படம், நீலாம் சம்பாரிச்சு நான் கொடுத்து உங்ககிட்டலாம் வாங்கி சாப்பிடுவேன், எனக்கு தேவையில்லடா அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தைங்க கிட்ட கூட ஒரு ஈகோ மாதிரி கொஞ்சம் எட்டி பார்க்கும், நம்ம பிள்ளைங்க கையில் நம்ம கேட்குறதா அப்படின்ற மாதிரி நிலைப்பாடு இருக்கும். நிறைய பேர் ஒரு மாற்றம் அப்படிங்கிறத சந்திப்பாங்க. வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு மாற்றம், நான் படிக்கணும்னு வேலை பார்க்கணும், படிக்கணும், ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்றப்ப இவங்களுடைய படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கலன்னா கூட கிடைச்ச வேலையை பார்க்கக்கூடிய ஆளை தான் இவங்க. இப்போ கடின உழைப்பை மட்டுமே நம்பக்கூடியவங்க. அதே சமயத்தில் இந்த டைம் பீரியடில் என்னத்தை அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் தோணும். ராகு பிரம்மாண்டமாக என்ன தோணும், பட் ஆனால் ஒரு பக்கம் உடல் ஒத்துழைக்காது. ஒன்று மனசு ஒத்துழைக்காது, இல்லைன்னா உடல் ஒத்துழைக்காது. ஏன்னா இவங்களை சுற்றி அந்த அட்மாஸ்பியர் கரெக்டாக இல்லைன்ற போது இவங்களை இயல்பாக இயங்க முடியாத அளவுக்கு இயக்கம் சார்ந்த விஷயங்களை கவனமாக, நரம்பு தொடர்பான விஷயங்கள் தொந்தரவு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சிறு சின்ன நரம்புகளாக, அதாவது பிடிக்கின்ற சதப்பிடிப்பு இருக்கிறது, நரம்பு இழுத்துக்கிறது, வெரிகோசஸ் இருக்கிறது, இந்த மாதிரியான தொந்தரவுகள் வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபிசிக்கலாக இவங்களே ஆக்டிவாக வச்சுக்கணும், மென்டலாகவும் ஆக்டிவாக வச்சுக்கணும், ஃபிசிக்கலாகவும் ஆக்டிவாக வச்சுக்கணும். தேவையில்லாத பழைய விஷயங்களை போட்டோ கடந்து போன விஷயங்களை போட்டோ இவங்க கவலைப்படுறதுனால எதுவுமே மாறாது. கண்டிப்பாக இது இவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் எடுக்கும், சரிங்களா? ஸோ இந்த டைம் பீரியடில் முடிஞ்ச வரைக்கும் மாற்றத்தை ஏற்றுக்கிறதுக்கும் இவங்களுடைய உடலாகவும் மனதிலும் தயாராக இருக்கணும். இவங்களுக்கு பர்டிகுலர் ஃபிசிக்கல் சார்ந்த விஷயங்களை தொந்தரவு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு, அடிப்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதில் கவனமாக பார்த்துட்டா போதுமானது. ஓகே, சூப்பர். மகர ராசி என்பவர்கள் ஆடி மாதத்தில் எந்த கடவுள் வழிபாடு எடுத்துக்கிட்டால் சிறந்ததாக இருக்கும்? நிச்சயமாக இவங்களுக்குமே காவல் தெய்வங்கள், எல்லை காவல் தெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பான ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும்ப்பா. ஆயுதம் ஏந்திய காவல் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இவங்க ஆடி மாதத்தில் அம்பாள் வழிபாடு அப்படிங்கிறது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, ஒன்று அன்னதானம், உடலளவில் இயங்கக்கூடிய வேலையாக அவங்களுக்கு அங்கே அன்னதானம் போடுறாங்கல்ல, அதில் இவங்களுடைய பங்களிப்பு அங்கே வரவங்களுக்கு கொடுக்கலாம். முடிஞ்சது அப்படின்னா உடலளவில் இயங்குறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் இளநீர் இருக்குல்ல, ஆமாம், இளநீர் வாங்கி கொடுக்கறது, அதே மாதிரி அலங்காரம் அபிஷேகத்துக்கு தகுந்த பொருட்களை இவங்க கையால் வாங்கி கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. அபிஷேகம் அலங்காரம் அது ரொம்ப முக்கியம். முடிஞ்சிச்சு அப்படின்னா சக்கரை பொங்கல் வச்சு வழிபட்டாங்கன்னா வேறு லெவல். சூப்பர் சூப்பர். ஸோ மகர ராசி என்பவர்களுக்கான ஒரு அற்புதமான பலன்கள் கொடுத்துருக்கீங்க ஆடி மாதத்திற்கு. சூப்பர்.
பொதுவாக வந்து ஆடி மாதம் அப்படின்னாலே ரொம்ப விமர்சையாக அதுவும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு சைட்லலாம் ரொம்ப, அதுவும் சவுத் சைட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப விமர்சையாக கொண்டாடக்கூடிய ஒரு நாளாகவே வந்து இந்த மாதத்துக்காக வெயிட் பண்ணுவாங்க, எப்படா இந்த மாதம் வரும் அப்படின்ற மாதிரி. ஸோ வந்து இந்த ஆடி திருவிழாக்கள் அப்படின்னாலே ஏகப்பட்ட அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அம்மனுக்கான திருவிழாக்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நீங்கள் சொன்ன மாதிரி கடகத்துக்கு வர டைம் பீரியடு தான் நம்ம வந்து ஆடி மாதம்னு எடுத்துப்போம். தமிழ் மாதத்தில் ஆடி மாதத்தில் பிறந்த குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா கடகத்தில் தான் சூரியன் இருப்பார். ஸோ அந்த சூரியனுடைய பிளேஸ்மெண்ட் வச்சு தான் நம்ம இந்த ராசி பலனை நம்ம சொல்லக்கூடிய ஒரு நிலை. ஏன்னா கிரகங்களுடைய சஞ்சாரங்களை பொறுத்து தான் நம்ம ராசி பலன் சொல்கிறோம். அதுலேயும் பர்டிகுலராக இந்த மாதம் வந்து ரொம்ப நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான ஒரு மாதமாகவும் இருக்குது. ஆடி மாதம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா காத்தடிக்கும் பயங்கரமாக, நிறைய வியாதிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் குணமாகணும், உடம்புல வந்து நீர்ச்சத்து குறைபாடு வரும், நிறைய பேருக்கு உடல் உஷ்ணம்னால வரக்கூடிய தொந்தரவுகள் இருக்கும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா தாயார்கிட்ட போய் வேண்டி அம்பாள் கிட்ட எங்களுக்கு வந்து உடல் உபாதைகள் எல்லாம் இல்லாமல் நிறைய பாருங்களேன் நீர்மோர் கொடுப்பாங்க, கூழ் காய்ச்சி கொடுப்பாங்க. இதெல்லாம் நம்ம மறந்த ஒரு விஷயங்கள். நம்மளோட லைஃப்லேயே வந்து இன்றைக்கி யாராவது நம்ம கூழ் காய்ச்சி கொடுக்கறதுக்கான ஒரு நிலை இருக்கா? நிறைய பேர் எப்படா ஆடி மாதம் வரும் கூழ் காய்ச்சி கொடுப்பாங்க நிறைய இடங்கள். அந்த மாதிரி வெயிட் பண்ணக்கூடிய நிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அதுக்கும் மருத்துவத்துக்கும் ஒரு தன்மை உண்டு. நம்மளோட உடல் சார்ந்த விஷயங்களுக்கு தகுந்த மாதிரி தான். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா கடகம்னாலே நீர் சம்மந்தப்பட்ட ஒரு ராசி. ஸோ அப்போ வந்து உடலில் வந்து உடல் வெப்பமயமாக இருக்கிறதுனாலையும் நீர்ச்சத்து தேவைப்படுறதுனாலையும் தான் நம்ம இதை வந்து சர்ம கோளாறுகள்லாம் நிறைய பேருக்கு வரும். அதனால் இந்த மாதிரி ஒரு உடல் ஆரோக்கியத்துக்காகவே இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம செய்கிறாங்க. எல்லாமே நம்ம நினச்சிட்ருக்கோங்க நம்ம தான் பெரிய அறிவாளிங்க, நம்ம தான் பெரிய அறிவியலை தத்துவ ஞானிகள் மாதிரி நினச்சிட்ருக்காங்க. எல்லாத்தையும் நம்ம முன்னோர்கள் அவங்களுடைய காலத்துக்கு தகுந்த மாதிரி அப்போயே அந்த ஞானம் வந்து பெற்று எல்லாருக்கும் இதெல்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி முன்னாடி இருந்து ஒரு வரைமுறையே கொண்டு வந்திருக்காங்க. நம்ம யாரும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அது நிறைய பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் சொல்லுவாங்க தம்பதியெல்லாம் இருக்கவங்களுக்கு கூட பிரித்து வைப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா இவங்களுக்கு அக்னி நட்சத்திரத்து டைம் பீரியடில் தான் குழந்தை பிறந்துடும், அப்போ அந்த வெப்பம் தாங்காது குழந்தை, அதுக்காக பிரித்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கீடு உண்டு. நிறைய குடும்பங்களில் பார்த்துருப்போம் இல்லையா? இன்றைக்கி வந்து இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு அப்படின்னா ஆடிக்கிற வந்து அம்மா பிரித்து வச்சுருவாங்க. கிட்டத்தட்ட இன்னும் இதெல்லாம் உடல் உபாதைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களாகவும், அதுவும் பார்த்திங்க அப்படின்னா இந்த அட்மாஸ்பியருக்கு, இந்த சூழ்நிலைக்கு, தட்பவெப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளோட உடல் வாக்கு அப்படிங்கிறது மாற்றிக்கக்கூடிய தன்மையை வந்து இந்த பீரியட் கொடுக்காது, அதனால நாங்கள் பிரித்து வைக்கிறோம். இப்போ முன்னோர்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்துலையும் 1000 காரணங்கள் கருத்துக்கள் உண்டு.